நாம் ஸ்ரீ மகமாரி அம்மனை நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு எப்படி அழைக்கலாம், அதாவது உடுக்கி தட்டி அம்மனை அழைச்சா அம்மனாகப்பட்டவ வெகு விரைவிலே ஓடிடுவா. நம்ம செய்யக்கூடிய பிரயோகங்களுக்கு அம்மா துணை நின்று நம்மளுக்கு அனுகிரகம் செஞ்சு காரியத்தை விரைவிலே நடத்தி கொடுப்பா. மாரியம்மனை வைத்தும் சில ஏவல் விஷயங்களை எடுக்கலாம். சில எதிரிகளோட தொல்லையிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். கணவன் மனைவி தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சரி பண்ணி கொடுக்கலாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அம்மனை எப்படி நம்ம பூஜைக்கு அழைக்கலாம், உடுக்கை இசை மூலயமா எப்படி அழைக்கலான்ற ஒரு முறையை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். இன்னும் விநாயகருக்கு உண்டானது, சரஸ்வதிக்கு உண்டானது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. முறை பிரகாரம் நம்ம தெய்வங்கள் அழைத்தால் மட்டுமே தெய்வங்களாகப்பட்டது. இந்த எப்படி நம்ம மந்திரங்களை உபாசனை செய்கிறோம், மந்திரங்களை ஜபிச்சு அழைக்கிறோம், அதுபோல் இந்த உடுக்கையிலையும் சில முறைகளாகப்பட்டது இருக்குங்க. அந்த முறை பிரகாரம் நம்ம செஞ்சோம்னா தெய்வமாகப்பட்டது. மந்திரங்கள் ஜபிக்க வேண்டியதில் ஒன்றும் தேவை கிடையாதுங்க. மந்திரங்களுக்கு பதிலாக இந்த உடுக்கை இசை மூலயமா தெய்வங்களை வருந்தி அழைச்சி நம்ம பூசைக்கு அழைச்சி படையல் போட்டு நம்மளுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை கோரிக்கைகளை நம்ம வேண்டிக்கிட்டு சில மந்திர உருக்கள், குறிப்பிட்ட மந்திர உருக்கள் கொடுத்தவனையோ போதும் தெய்வமாகப்பட்டது பூஜையில் வந்துருந்து நம்மளுக்கான விஷயத்தை எந்த தடை இருந்தாலும் அகற்றிக்கிட்டு இந்த உடுக்கை இசைக்கு ஓடி வந்துடுங்க. இது இயற்கை நியதி. அது எப்படி அழைக்குதுன்றதை பார்ப்போங்க. சரிங்களா? எம்மாய வந்தங்கையே மரகத வள்ளியே மாய வந்தங்கையாலே மாறியே உலகிக்கெல்லாம் நேயமாய் கபாலி சூரிதாயிருந்திரோ காமாட்சினி வாலி வாலி பேழை மாமுகனையின்றதோர் பேருருவான சோதி அம்மா பேழை மாமுகனையின்ற பேருருவான சோதி எம்மா மகமாரி உன் திவ்யாபாதார விந்த கமலங்களையும் என்ன ஆளும் அடியன் மறவாதபடிக்கு சிந்தையிலே வைத்தேன் அம்மா. சரணம் நல்லோ எம்மா உனக்கு சரணம் அம்மா, சரணம் அம்மா மா சர்வலக மாதாயனாய முக்கா நல்ல இது போலங்க. உங்களுக்கு பாடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த முறையை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக பாடி போடக்கூடியதெல்லாம் இருக்குங்க. நல்லா நிதானமாக உங்களுக்கு பாடி உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இந்த மாதிரி முறைகளை நம்ம கையாளுறது தப்பு கிடையாதுங்க. நீங்கள் சாதாரணமாக இதை எடை போட்டுக்காதீங்க. ரொம்ப இது சக்தி வாய்ந்தது. பழைய காலத்தில் நம்ம மாந்திரிகள் எல்லாருமே உடுக்கை பயன்படுத்தி சில மாந்திரிக கர்ம வேலைகள் செஞ்சுருக்காங்க. இது உண்மையான விஷயங்க. யாருமே இந்த உடுக்கை ஆகப்பட்டது தெய்வத்தை அழைக்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. மேற்கொண்டு பேய் விரட்டுறதுக்காக விஷயங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சிறப்புகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாரியம்மனோட கையில் இருக்கக்கூடிய உடுக்கை. மாரியம்மனுக்கு, அங்காளம்மனுக்கு, கருப்பு சுவாமிக்கு, முனீஸ்வரனுக்கு இந்த உடுக்கையை பயன்படுத்தி நிறையா விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால்
இந்த முறையாகப்பட்டது எளிமையாக இருக்குதுன்னு சொல்லி தள்ளி விட்டு போயிடாதீங்க. விருப்பமாக இருந்தால் கேளுங்க, அப்படி வேண்டாம் வெறும் மந்திர முறையில் வந்து போடுங்க செய்யுங்கனாலும் அதுக்கு நான் தயாருங்க. இந்த மாதிரி முறைகள் வேணும்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவில் கருப்புசாமி அழைக்கக்கூடியது, அங்காளம்மன் அழைக்கக்கூடியது, முனீஸ்வரன் அழைக்கக்கூடியது, இப்போ சும்மா நான் சாம்பிளுக்கு வந்து பாடி உங்களுக்கு போட்டிருக்குங்க. இன்னும் நல்லாவே வந்து தெய்வத்தை அழைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது, பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிவிடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? நம்மளோட சேனலை வந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு அதிகமான வியூஸ் வர்றதுக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.